வணக்கம். டிடி தமிழின் மாலை 5 மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் ஏற்றுமதி 820 பில்லியன் டாலரை கடந்து சாதனை. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தகவல். வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பான வழக்குகள் வரும் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மகாவீர் ஜெயந்தி நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பாதுகாப்பான இந்தியா, வலுவான இந்தியா என்ற கொள்கைகளில் நாடு உறுதியாக உள்ளது. நீலகிரியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. KN நேரு சகோதரர் அலுவலகத்தில் 74 மணி நேரம் நீடித்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்வு அவசியம். சென்னையில் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. பாமக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் நியமனம். IPL கிரிக்கெட் போட்டித் தொடர். பெங்களூரு, தில்லி அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மும்பை பயங்கரவாத தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்ட தாகூர் ராணா இன்று தில்லி கொண்டு வரப்பட்டார். கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மும்பையில் தீவிரவாதிகள் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் தொடர்புடைய தாகூர் ராணா அமெரிக்காவில் தஞ்சமடைந்ததை தொடர்ந்து அவரை இந்தியா கொண்டுவர மத்திய அரசு பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து இன்று பிற்பகல் ராணா தில்லிக்கு அழைத்து வரப்பட்டார். தில்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுகிறார். இதையடுத்து அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், மும்பை தாக்குதல் குற்றவாளி ராணாவுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என உறுதிபட கூறினார். மேலும் மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை தண்டிக்க காங்கிரஸ் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அமைச்சர் விமர்சனம் செய்தார். இதனிடையே மும்பை பயங்கரவாத தாக்குதல் குற்றவாளி தாகூர் ராணா வழக்கில் விசாரணையை நடத்துவதற்காக சிறப்பு அரசு வழக்கறிஞராக நரேந்தர் மான் என்பவரை மத்திய அரசு நியமித்துள்ளது. தில்லியில் உள்ள NIA சிறப்பு நீதிமன்றங்கள் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் முன் தேசிய புலனாய்வு அமைப்பின் சார்பாக 3 ஆண்டு காலத்திற்கு விசாரணை நடத்த நரேந்தர் மான் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஏற்றுமதி 820 பில்லியன் டாலரை கடந்து சாதனை படைத்திருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2024-25ஆம் நிதியாண்டில் உலக சந்தையில் பொருளாதார நிலை மந்தமாக இருந்த நிலையிலும் இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் 778 பில்லியன் டாலராக இருந்த ஏற்றுமதியின் அளவு தற்போது 6% அதிகரித்து 820 மில்லியன் டாலரை கடந்திருப்பதாகவும் வர்த்தகத்துறை அமைச்சகம் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏற்றுமதியை தொடர்ந்து அதிகரிக்க மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தொடர் ஆலோசனைகளை நடத்தியதற்கு தற்போது பலன் கிடைத்திருப்பதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் அனைத்தும் வரும் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற இரு அவைகளிலும் வக்ஃப் திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைத்தவுடன் சட்டம் அமலுக்கு வந்தது. இந்நிலையில் இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் அனைத்தும் வரும் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா, நீதிபதிகள் சஞ்சய் குமார், KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மனுக்கள் விசாரிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதனிடையே மத்திய அரசின் சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயின மதத்தின் போதனைகளை பரப்பியவர்களில் முக்கியமானவரான மகாவீரரின் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஜெயின மதத்தின் 24வது தீர்த்தங்கரராக திகழும் மகாவீரரின் பிறந்த நாளை அனுசரிக்கும் நாளாக இது கருதப்படுகிறது. மகாவீரர் கிமு 599 முதல் கிமு 527 ஆண்டுகளில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இவர் அகிம்சை, சத்தியம், திருடாமை, துறவு வாழ்வு, செல்வத்தை பற்றிய ஆசை இல்லாமை உள்ளிட்ட முக்கிய பண்புகளை மக்களிடத்தில் பரப்பினார். மகாவீரர் ஜெயந்தியானது இந்தியாவில் குறிப்பாக பீகார் மாநிலத்தில் உள்ள பாகூரி, குஜராத், ராஜஸ்தான் மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட இடங்களில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. மகாவீரர் ஜெயந்தி தினமானது மகாவீரரின் போதனைகளை நினைவு கூறும் ஒரு முக்கிய நாளாகவும் வன்முறையற்ற வாழ்க்கை முறையை பின்பற்ற ஊக்குவிக்கும் நாளாகவும் கருதப்படுகிறது. மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நன்மை மற்றும் இரக்கத்தை எப்போதும் வலியுறுத்திய பகவான் மகாவீரரை நாம் அனைவரும் வணங்குகிறோம் என்று கூறியுள்ளார். அவரது கொள்கைகள் உலகம் முழுவதும் உள்ள எண்ணற்ற மக்களுக்கு பலத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர், அவரது போதனைகள் சமண சமூகத்தால் அழகாக பாதுகாக்கப்பட்டு பிரபலப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பகவான் மகாவீரரின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற மத்திய அரசு எப்போதும் பாடுபடும் என்று கூறியுள்ள பிரதமர், கடந்த ஆண்டு பிராகிருதத்திற்கு செம்மொழி அந்தஸ்தை வழங்கியதையும் நினைவு கூர்ந்துள்ளார். மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மகாவீரரின் போதனைகள் நம் வாழ்வில் ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்தை பற்றி சிந்திப்போம் என தெரிவித்துள்ளார். அவரது அகிம்சை, கருணை மற்றும் அமைதி பற்றிய செய்தி தற்போது மிகவும் பொருத்தமானது என்றும், அவரது வாழ்க்கையையும் மரபையும் போற்றி அவரது கொள்கைகளை பின்பற்றி நடப்போம் என அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், அகிம்சை, இரக்கம், மன்னிப்பு மற்றும் கருணையின் உருவமாக விளங்கும் சமண மதத்தின் 24வது தீர்த்தங்கரரான பகவான் மகாவீர் சுவாமியின் பிறந்த நாளின் புனித சந்தர்ப்பத்தில் ஜைன மதத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ஸ்லோவேக்கியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் பீட்டர் பெல்லேகிரியினுடன் இருதரப்பு உறவுகளின் பல்வேறு அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை தனிப்பட்ட முறையிலும் பிரதிநிதிகள் மட்டத்திலும் நடைபெற்றது. இந்திய தரப்பில் மத்திய இணையமைச்சர் நியூபென் பாம்பிமியா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த ஸ்லோவேக்கியா அதிபர் மேற்கொண்ட முயற்சிகளை குடியரசுத் தலைவர் பாராட்டினார். இருதரப்பு பேச்சுக்களுக்கு பின்னர் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு பகிர்ந்து கொள்ளப்பட்டன. குடியரசுத் தலைவர் தமது பயணத்தின் போது இந்திய கலை மற்றும் கலாச்சாரத்திற்கு ஸ்லோவேக்கியா நாட்டில் காணப்படும் வரவேற்பை கண்டறிந்தார். ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். முன்னதாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு டெவினில் உள்ள ஃப்ரீடம் கேட் நினைவு சின்னத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமித்ஷா, பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியிலும் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டும் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தல்களில் பாஜக வெற்றி பெறும் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஊழலை மறைக்கவே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை எழுப்புகிறார்கள் என்ற அமித்ஷா, தொகுதி மறுசீரமைப்பில் எந்தவித அநீதியும் இழைக்கப்படாது என்றும், விகிதாச்சாரப்படி அவர்கள் தொகுதிகளை பெறுவார்கள் என்றும் தென்னிந்திய மக்களுக்கு தான் உறுதியளிப்பதாகவும் தெரிவித்தார்.
2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்ட தாஹாவூர் ராணா இந்தியாவுக்கு கொண்டுவரப்படுவது மோடி அரசின் ராஜதந்திரத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் கூறியுள்ளார். இந்திய மக்களிடம் தவறாக நடந்து கொண்ட அனைவரையும் மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவது இந்திய அரசின் பொறுப்பு என்று அமித்ஷா தெரிவித்தார். தாஹாவூர் ராணா இந்திய நீதிமன்றத்தில் விசாரணையை எதிர்கொள்வது நாட்டிற்கு ஒரு பெரிய சாதனையாக இருக்கும் என்றார். ராணா இன்று சிறப்பு விமானத்தில் இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. देखिए, मोदी सरकार का प्रयास है कि जिन लोगों ने भी भारत की जमीन, भारत का सम्मान और भारत के नागरिकों के साथ दुर्व्यवहार भी किया है, वो हमारे कानून के जद में लाना चाहिए। और मैं मानता हूं तब राणा की यहां वापिस आना ये मोदी सरकार की कूटनीति का बहुत बड़ी सफलता है जी। तो क्योंकि जिनके समय में जब बम धमाके हुए वो तो ला नहीं पाए, मगर आज वो वापिस आएगा, हमारी अदालत के सामने पेश होगा, हमारे संविधान के तहत उसको सजा होगी। ये देश के लिए बहुत बड़ी उपलब्धि। பாதுகாப்பான இந்தியா, வலுவான இந்தியா என்ற கொள்கைகளில் நாடு உறுதியாக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். குன்னூரில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்று வரும் பன்னாட்டு ராணுவ பயிற்சி அதிகாரிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று தில்லியில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்தார். அவரை சூலூரில் உள்ள விமானப்படை தளத்தில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் விமானப்படை உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக கோத்தகிரி வழியாக குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு ராஜ்நாத் சிங் வருகை புரிந்தார். அப்போது ராணுவ பயிற்சி கல்லூரியின் முகப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு ராணுவ அதிகாரிகள் ராணுவ மரியாதையுடன் கூடிய வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களின் போர் நினைவு தூணிற்கு மலர் வளையம் வைத்து பாதுகாப்பு அமைச்சர் அஞ்சலி செலுத்தினார். இதனையடுத்து பன்னாட்டு இளம் பயிற்சி அதிகாரிகளுக்கு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பட்டங்களையும் சிறப்பாக செயல்பட்ட ராணுவ அதிகாரிகளுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பரிசுகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாற்றிய பாதுகாப்பு அமைச்சர் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமரின் இலக்கை நோக்கி நகரும்போது பாதுகாப்பான இந்தியா, வலுவான இந்தியா என்ற இரு விஷயங்களில் நாடு உறுதியாக உள்ளதாக கூறினார். அந்த கனவுகளை அடைய நமக்கு பலத்தை அளிக்கும் நமது ஆயுத படைகள் அசைக்க முடியாத விழிப்புணர்வு மற்றும் தியாகம் மூலம் பாதுகாப்பான இந்தியாவை உறுதி செய்வதாக அமைச்சர் தெரிவித்தார். குறைந்த விலை உயர் தொழில்நுட்ப தீர்வுகளை உருவாக்குவதும் ஆயுத படைகளின் சண்டை திறனை மேம்படுத்துவதும் நமது தேவை என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். Each one of you has to be an ambassador of change in his or her respective domains and area of influence. By questioning the status quo and infusing new ideas, perspectives and energy into your own spheres, you will foster a cultural revolution that will catalyze the transformation process. Each one of you also has to be the perfect role model of the organization that he or she represents among the society at large. As our ancient scriptures guide us, Seva Paramo Dharma, service is the highest duty, must guide our every decision. இந்த பட்டமளிப்பு விழாவில் முப்படை தளபதி அனில் சௌஹான், டிஎஸ்எஸ்சி கமாண்டன்ட் வீரேந்திர வாட்ஸ் மற்றும் எம்ஆர்சி கமாண்டன்ட் கிரீஷ் நேந்துதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகளில் உண்மை, தகவல்களில் துல்லியம், தருவதில் நேர்மை, நிகழ்வுகள், அறிவிப்புகள், எண்ணங்கள், உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ். ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி
செய்திகள் தொடர்கின்றன. நடுத்தர மக்களின் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வருவதே மத்திய அரசின் இலக்கு உள்ளிட்ட சில தேசிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவும் இங்கிலாந்தும் நேற்று லண்டனில் 13வது பொருளாதார மற்றும் நிதி உரையாடலை நடத்தின. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான இந்திய குழு நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து குழுவுடன் உயர்மட்ட விவாதங்களை நடத்தியது. அப்போது பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது, இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது, சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர்வது என இருதரப்பிலும் வலியுறுத்தப்பட்டது. அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பின் தாக்கம் என்பது இனிமேல்தான் தெரியவரும் எனவும், நடப்பாண்டு இறுதிக்குள் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதே நிலைமையை கையாள்வதற்கான இந்தியாவின் வியூகம் எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வர்த்தக பிரச்சனைகள் குறித்து ட்ரம்ப் நிர்வாகத்துடன் விரைந்து பேச்சுவார்த்தை நடத்த தீர்மானித்துள்ளதாக கூறினார். இருதரப்பும் வெளிப்படையாகவும் மிக ஆக்கப்பூர்வமாகவும் உள்ளதாகவும் கூறினார். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவதே மத்திய அரசின் முக்கிய நோக்கம் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதிய ஆதார் சட்டம் பயனர் ஆர்வத்தை மையமாக கொண்டு டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் 2023 ஒருங்கிணைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். ஆதார் சட்டம் இயற்றப்பட்ட போது சட்ட கட்டமைப்பில் இருந்த இடைவெளிகள் தற்போது நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மும்பை பயங்கரவாத தாக்குதல் குற்றவாளி தாகாவூர் ராணா வழக்கில் விசாரணையை நடத்துவதற்காக சிறப்பு அரசு வழக்கறிஞராக நரேந்தர் மான் என்பவரை மத்திய அரசு நியமித்துள்ளது. தில்லியில் உள்ள NIA சிறப்பு நீதிமன்றங்கள் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் முன் தேசிய புலனாய்வு அமைப்பின் சார்பாக 3 ஆண்டு காலத்திற்கு விசாரணை நடத்த நரேந்தர் மான் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கதேச பொருட்களை இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்வதற்கு அளித்த அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இந்திய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் உள்ள போக்குவரத்து சவால்கள் மற்றும் நெரிசல் காரணமாக வங்கதேசத்திற்கு வழங்கப்பட்டிருந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் வசதியை திரும்பப் பெறுவதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறியுள்ளார். வங்கதேசத்திற்கு வழங்கப்பட்டிருந்த இந்த வசதியால் நீண்ட காலமாக நமது விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் நெரிசல் ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய கடற்படைக்காக 26 ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் அரசிடம் கொள்முதல் செய்ய பாதுகாப்புத்துறை அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி 22 ஒற்றை இருக்கை ரக ரஃபேல் கடற்படை விமானங்களும் 4 இரட்டை இருக்கை ரக ரஃபேல் கடற்படை விமானங்களும் பிரான்சிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட உள்ளன. இதில் 10 விமானங்கள் நடுவானில் எரிபொருளை நிரப்பும் வசதியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனின் வீடு, அலுவலகங்களில் 3 நாட்களாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்தது. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் மகன் அருண் நேரு பங்குதாரர்களாக உள்ள கட்டுமான நிறுவனத்தில் நடைபெற்ற பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக அமலாக்கத்துறையினர் கடந்த 7ஆம் தேதி சோதனையை தொடங்கினர். சென்னை, திருச்சியில் அமைச்சர் நேரு, அவரது சகோதரர் ரவிச்சந்திரன், மகன் அருண் நேரு உள்ளிட்டோருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வந்தனர். 74 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். பாமக தலைவராக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். செயல் தலைவராக அன்புமணி நியமிக்கப்பட்டுள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்த தாம் தலைவராக செயல்பட முடிவு செய்துள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் மாநாடு நடத்தப்படும் என கூறிய அவர், அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் தெரிவித்தார். தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்வு மிகவும் அவசியம் என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தை குமரி அனந்தன் மறைவை தொடர்ந்து சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற அண்ணாமலை குமரி அனந்தனின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும், மாநில தலைவர் பதவி விவகாரத்திற்கும் அமித்ஷா வருகைக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் தெரிவித்தார். நீட் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, இது தமிழக மாணவர்களுக்கு மிகவும் நல்லது என தெரிவித்தார்.
அதாவது நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வருவது உறுதி. இன்னைக்கு சாயந்தரம் வர்றாங்க, 10:30 மணிக்கு வர்றாங்க, நாளை சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க, அது உறுதி. இது மாநில தலைவருடைய நிகழ்வுக்கும் அமித்ஷாஜி அவருடைய வருகைக்கும் சம்பந்தம் இல்லை. நீட் கொண்டு வருவதற்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு உரிமை இருக்கா? முழுசாக இருக்குது. நீட் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துதா? இல்லை. இந்த கேள்விக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பதில் அளிச்சிருந்தாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை தமிழக மக்கள் மாணவ செல்வங்களுக்கு நீட் நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் நீட் மூலமாக நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க, பின்தங்கிய வகுப்புலேருந்து வர்றவங்கெல்லாம் நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் நாளை முதல் மாநில தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் அதிகாரி எம் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநில தலைவர், தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு நாளை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என கூறினார். மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட இருப்பவர்கள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றும் சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நீண்ட நேர விவாதத்திற்கு பின் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அண்மையில் ஒப்புதல் அளித்திருந்தார். இந்நிலையில் வக்ஃப் சட்ட திருத்தம் குறித்து தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் டிடி தமிழ் செய்திகளுக்கு அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். வக்ஃபு திருத்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது, இதனால் மக்கள் அடைய போகும் பயன் என்ன, இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக தான் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சிறுபான்மையர் நலனுக்கு எதிரானது இந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க, மத சுதந்திரத்திற்கு எதிரானதுன்னு சொல்றாங்க சார். அதே நேரம் நம்ம அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அமைச்சர் அமித்ஷாலாம் சொல்றாங்க இந்த வாரியத்துக்கு முஸ்லீம் அல்லாதோர் தலையீடு இருக்காது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க சார். இது குறித்த தெளிவு மக்களிடத்துல எந்த அளவுக்கு இருக்கு, எதிர்கட்சியினர் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை? எதிர்கட்சி மக்களை திசை திருப்பவும் அரசியல் செய்வதற்கும் இதை பயன்படுத்துறாங்க. மக்களுக்கான நலத்திட்டங்கள் அவங்க என்னங்கிறத மக்களை புரிய விடாம செய்யறாங்க. எப்படி இதை நம்ம சொல்ல முடியும்னா, எப்படி சிஏஏ எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இருந்ததோ, எப்படி என்ஆர்சியை எதிர்த்து இவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்களோ, அதுபோல தான் இந்த வகுப்பு சட்டத்தையும் எதிர்த்து அவங்க ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. சிஏஏ சொன்னீங்க, முத்தலாக் சொன்னீங்க, அதுக்கும் இந்த சட்ட திருத்தத்துக்கு வந்த எதிர்ப்புகள் வந்தது உண்மைதான். ஆனா இந்த சட்ட திருத்தமே இப்போ முதல்ல நடக்கல. இதுக்கு முன்னாடி பல தடவை நடந்திருக்கு. 2013 கூட நடந்திருக்கு. அப்பெல்லாம் இல்லாத எதிர்ப்பு இப்ப அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சரியான கேள்வி. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் வகுப்போடுங்கிறதுல ஒரு வகுப்போடு இருக்கு, அதுல இவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு தெரியாது. இப்ப இந்த சட்டம் இப்படி எழுதி வந்ததுக்கு அப்புறம், ஆகா இவ்வளவு சொத்து இருந்திருக்கே, நமக்கு தெரியவே இல்லையா, அப்ப நம்ம பெரிய சக்கரவர்த்தியா இருப்போம் போல் இருக்கே, பெரிய மல்டி மில்லியனரா இருப்போம் போல் இருக்கே இந்தியாவில், அப்ப இந்த சொத்துக்களை எல்லாம் பெறணும் அப்படிங்கிற அந்த வேகம் ஏழை எளிய மக்கள் மத்தியில் வந்திருக்கு. இப்ப எனக்குமே அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏழை எளிய மக்கள் சொன்னீங்க சார். பிரதமர் கூட இந்த சட்ட திருத்தத்தினால் சிறுபான்மையின முஸ்லிம் ஏழைகள் மிகவும் பயன் பெறுவார்கள், பெண்களுக்கு, முஸ்லிம் பெண்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க சார். அதை பத்தி சொல்லு. இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு வக்ஃப் பண்ணிடுறாங்க. பெண்களுக்கு கொடுக்காம அந்த சொத்தை வக்ஃப் பண்ணி அவங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கூடாதுங்கிறத முழுமையாக தெரிஞ்ச பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் பெண்களுக்கும் அதுல இடம் வேணும், பெண்களையும் அதுல சேர்க்கணும் இருக்காங்க. இது பெண்களுக்கு பெரும் பாதுகாப்பு என்பது சரியான சட்டம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே 8ஆம் வகுப்பு மாணவியை வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த பள்ளியின் முதல்வர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். செங்குட்டைப்பாளையத்தில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்து வரும் இந்த சிறுமி கடந்த 5ஆம் தேதி பூப்பெய்தி உள்ளார். எனினும் தற்போது முழு ஆண்டு தேர்வுகள் நடைபெறுவதால் தேர்வு எழுதுவதற்காக பள்ளிக்கு வந்துள்ளார். ஆனால் சிறுமியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காத பள்ளி நிர்வாகம் சிறுமியை வகுப்பறை வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ளது. பள்ளி நிர்வாகத்தின் இந்த செயலை தட்டி கேட்ட சிறுமியின் தாயாரிடம் பள்ளி நிர்வாகம் சரியாக பதிலளிக்கவில்லை. இந்நிலையில் பள்ளியின் முதல்வரை சஸ்பெண்ட் செய்து பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தனியார் பள்ளி மீது துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது எனவும் குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறையை பொறுத்துக் கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இனி வருவது மாநில செய்திகள்.
நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே பொட்டணம் கிராமத்தில் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரனுக்கு சொந்தமான வீட்டில் அவரது தாயார் வசித்து வருகிறார். இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் அந்த வீட்டின் படுக்கை அறையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடம் சென்று தீயை அணைத்தனர். இதில் வீட்டில் இருந்த பொருட்கள் மற்றும் 65,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை தீயில் எரிந்து சேதமடைந்தன. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வக்ஃப் சட்ட திருத்த மசோதா வாக்கெடுப்பில் மாதேஸ்வரன் பங்கேற்காதது குறித்து நாமக்கல்லில் கண்டன போஸ்டர் ஒட்டப்பட்ட நிலையில் அவரது வீடு தீப்பிடித்திருப்பதால் பெட்ரோல் குண்டு வீசியிருக்கலாம் என்று பதற்றம் நிலவியது. இதையடுத்து மின்கசிவால் மட்டுமே தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இது தொடர்பாக வதந்தி மற்றும் பொய்யான செய்திகளை வெளியிடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நாமக்கல் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவிரி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட தினேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவரது சகோதரிகளையும் காவல் ஆய்வாளர் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது சகோதரிகள் இருவரும் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றனர். இதில் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கீர்த்திகா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் இறந்தவர் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே நடுக்காவிரி காவல் ஆய்வாளர் ஷர்மிளா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தற்காலிக உதவி பேராசிரியை அதே பல்கலைக்கழகத்தில் PhD பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். இவருக்கு வழிகாட்டியாக உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர் தனக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அளித்ததாகவும் தனது PhD ஆய்வை சமர்ப்பிக்க இடையூறு செய்து வருவதாகவும் மாநில மகளிர் ஆணையத்திற்கு புகார் அளித்துள்ளார். மேலும் தமிழக உயர்கல்வி மன்றத்திற்கும் புகார் மனுவை அளித்துள்ளார். இதையடுத்து மாநில மகளிர் ஆணையம் பல்கலைக்கழகத்தில் விசாரணை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் பல்கலைக்கழக பதிவாளர் உரிய நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு உயர்கல்வி மன்றமும் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் தென்பழனி என்று அழைக்கப்படும் கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் தினமும் காலை மாலை நேரங்களில் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் 9ஆம் திருநாளான இன்று காலை தேரோட்டம் நடந்தது. இதையொட்டி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் கழுகாசலமூர்த்தி எழுந்தருளினார். இதையடுத்து பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்சித்தாமூர் பார்சுவநாதர் சுவாமி திருக்கோயிலில் மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதை முன்னிட்டு இன்று காலை மூலவர் பார்சுவநாதருக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் பார்சுவநாதர் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினார். முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், MP தரணிவேந்தன் ஆகியோர் தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதையடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற உள்ள 24வது லீக் ஆட்டத்தில் தில்லி பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் தொடங்குகிறது. இதுவரை பங்கேற்ற 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தில்லி அணி IPL புள்ளி பட்டியலில் 2ஆம் இடத்திலும் 3 வெற்றி 1 தோல்வியுடன் பெங்களூரு அணி 3வது இடத்திலும் உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. தொடர்ந்து பாருங்கள் DD தமிழ் தொலைக்காட்சியை. வணக்கம்.